இன்னைக்கு நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா என்னன்னு மெயினாக பார்க்க போகிறோம். நீ ரீப்ளேஸ்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க? வணக்கம், நான் டாக்டர் மதன்குமார் பெரியசாமி, MS ஆர்த்தோ, கன்சல்டன்ட் இன் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். மூட்டு தேய்மானம் இருக்கவங்களுக்கு தான் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். இதில் வந்து தொடை எலும்பு, இது வந்து கீழே கால் எலும்பு. ஸோ இந்த எலும்புக்கு நடுவில் ஜாயிண்ட்ல இருக்கிறது தான் இந்த ஒரு கலர் பார்க்கறது தான் கார்ட்லேஜ்னு சொல்லுவோம். இது எப்படின்னா ஒரு சாஃப்டான லேயர், ஒரு மொசைக் மாதிரி ரொம்ப பளபளன்னு பாலிஷ்டாக இருக்கும். அது மெயினாக அந்த பாலிஷ் வச்சுக்கிறது வந்து உள்ளரோட எண்ணெய் பசை மாதிரி இருக்கும். இந்த லேயர் என்ன ஆகும்னா காலப்போக்கில் நிறைய காரணத்தினால, ஒன்று அடிப்படுறதோ இல்லை ஏஜ் ப்ராசஸ்னாலேயோ இல்லை ரொமட்டாய்ட் பிரச்சனை இல்லை மெயினாக வெயிட் அதிகமாக இருக்கனால, இந்த மாதிரி காரணங்கள்னால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து தேஞ்சி இந்த மாதிரி ஆயிரும். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கும். அந்த ஜாயிண்ட் லைன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலை உள்பக்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும். இன்னொன்று நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு கேட்பாங்க. டெஃபினட்டா அது எல்லா வேலையும் செய்யலாம். இதுல இன்னொரு எல்லாத்துக்கும் கேட்கறது, சார் இது என்ன பண்ணுவீங்க, நீங்க ஜாயிண்டே கட் பண்ணிடுவீங்களா? ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஜாயிண்ட்டை நீங்க கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஏதாவது இது பண்ணுவீங்களா அப்படின்னா பேர் கட் பண்றது இல்லை. ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த தேஞ்சு போன பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஷேப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலைக்கு முட்டை அடிக்கிற மாதிரி தான், முட்டை அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், கேப் போடுறோம்ல, அதே மாதிரி தான் இருக்க அந்த ரா ஏரியா எல்லாமே, போன் எக்ஸ்போஸ்ட் ஏரியா எல்லாமே என்ன பண்ணுவோம், ஷேப் பண்ணுவோம். அதை ஒரு ஷேப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இந்த போனை வந்து எக்ஸாக்டா அந்த கார்ட்லேஜ் இருக்க இடம், இந்த தேஞ்ச இடம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த தேஞ்ச இடத்தை வந்து ஷேப் பண்ணிட்டு அதுக்கு பதில் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கப் மாதிரி இன்செர்ட் பண்ணிருக்கோம். ஸோ கீழே அதே மாதிரி கீழே இருக்க அந்த கால் எலும்புக்கு இன்செர்ட், இது நடுவில் இருக்கிறது பேர் தான் பாலின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா இந்த ரெண்டு மெட்டலையும் ஃபிரிக்ஷன் ஆகாம பாத்துக்கிறதுக்கு தான் இந்த பாலி இருக்கு. மெயினா வந்து இந்த பாலியில ரொம்ப ஹை லிங்க்டு கிராஸ் பாலி. இது என்னன்னா இதுக்கான ஃபிரிக்ஷன் வந்து ரொம்ப உராய்வுத்தன்மை கம்மியா இருக்கும். ஸோ இதோட லைஃப்மே நமக்கு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கால் வளைஞ்சிருக்கிறது எல்லாமே நேராயிரும். அதே மாதிரி அவங்க வலி இல்லாம நடக்கலாம், ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம், எல்லாமே பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து மெயினா அவங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அவங்களுக்கான ப்ராப்பரான எக்ஸசைஸ். ஸோ ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மூட்டோட லைஃபும் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெயிட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், எக்ஸசைஸ் கரெக்டா பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு இந்த மூட்டோட லைஃப்மே இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் வந்து இதுல பயப்படுவீங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்னா ரொம்ப பெரிய இது அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பேஷண்ட் நெக்ஸ்ட் டே நடக்க வச்சிரும். தேர்ட் டே பாத்தீங்கன்னா வீட்டுக்கே போகலாம். ஈவன் ஸ்டேர் கேஸ் வந்து நெக்ஸ்ட் டேல இருந்து ஏறதுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கவங்க, நிறைய பேர் பயந்துட்டு இருக்கவங்களுக்கு டெஃபினட்டா அது வந்து பெரிய நீங்க பயப்படுற அளவுக்கான ப்ரொசீஜர் கிடையாது இதுல.